அதான் என்ன நான் தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். நம்ம சுத்தி இருக்கிறவங்க அது பாரமா தான் நினைக்கிறாங்க. இண்டஸ்ட்ரின்னு ஒன்று வந்துட்டு இதுக்கு பேசாம நீ டாக்டரா இருக்கலாமே, இதுக்கு பேசாம நீ லாயரா இருக்கலாமே, இதுக்கு பேசாம நீ இன்ஜினியரா இருக்கலாமே. ஹீரோ ஃப்ரெண்டுன்றத மொதல் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் மன்மத புல்லட் வந்துச்சு, சீசன் 2 வந்துச்சு, அப்புறம் ப்ராஜெக்ட் கர்மா வந்துச்சு, மிஸ்ரா சாத்தி வந்துச்சு. நாங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு சீன் நீ இப்படியாடா நான் இருந்தேன், என்ன இது இப்படி இருக்க, மீச எல்லாம் ஷேப் பண்ணிட்டு சின்ன பையன், அப்படியே சின்ன பையன் தான் நானு. ஆனஸ்டா சொல்லணும்னா நான் இந்த துறையில இன்னமும் நான் சஸ்டெயினா இருக்கிறதுக்கு அவர் பெரிய பக்கபலமா இருந்தது என்னோட மனைவி தான், தீபா. சரி இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபன் இருக்கும், நல்ல ஜாலியான ஒரு ரைட் இருக்கும். நம்பிக்கை நேர்களுக்கு ஸ்டார் வணக்கம். நிறைய உள்ளூர் கலைஞர்களை இந்த நேர்காணல் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்று நம்ம வந்து ஷாபியை பார்க்க போறோம். ஷாபியை பத்தி உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நிறைய ரசிகர்களை தன்வசம் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தனித்துவமான நடிப்பு அவரை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு நடிப்பு மட்டுமே எல்லாத்தையும் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. அதற்கான உழைப்போடு தன்னை அவங்க எப்படி மெருகேற்றிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய இலக்கணமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய சக்சஸ் அடைவாங்க அப்படின்னு. ஆனா தனித்த ஒரு மனிதரா இன்னைக்கு ஷாபி வந்து மலேசிய கலைத்துறை மட்டுமல்லாமல் கடல் கடந்தும் தன்னுடைய அடையாளத்தை அழுத்தமா பதிவு செய்திருக்கிறாரு. இந்த நேர்காணல் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவலை கொடுக்கும். அண்மையில தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் ஷாபி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. எப்படி இன்னும் அப்படியே ஹம்பிளாவே இருக்கீங்க? பெரிய நடிகர் ஆகிட்டாலே ஒரு மாதிரி ஹம்பிள்னஸ் உங்களை விட்டு போயிடணுமே. அஜிஜோ இல்ல அதெல்லாம் இல்ல. அந்த ஒரு நர்வஸ் என்னைக்குமே இப்படி நம்ம எது பண்ணாலும் வந்துட்டு நான் ஆரம்பத்துல எதுக்காக நான் இந்த தொழிலுக்கு வந்தேன், என்ன காரணம், அது யாருக்காக நான் பண்றேன்ற ஒரு விஷயம் அது என்னைக்குமே என் மைண்ட்ல இருக்கும். ஸோ இது என்னைக்குமே என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான். இது என்னைக்குமே போயிடக்கூடாது. நான் ஒரே ஒரு காரணம் தான், மக்களை ரசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அது சினிமான்னு ஒன்று வரும்போது ஆரம்ப காலத்துல இருந்து எல்லாருமே படம் பார்க்கறதுன்னா ஒரு பிரேக் எடுக்கும்போது வாட் எவர் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு 3 மணி நேரத்துலயோ இல்லை 2 மணி நேரத்துலயோ வந்துட்டு மைண்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா பார்க்குற ஒரு மூமெண்ட் தான் சினிமா. அந்த சினிமாவில் வந்துட்டு மக்களை சிரிக்க வைக்கவும் செய்யலாம், சிந்திக்க வைக்கவும் செய்யலாம், அழுக வைக்கவும் செய்யலாம். எல்லா எமோஷன்ஸையும் வந்து ஒரே நிறைய கதாபாத்திரங்களை எடுத்து நம்ம செய்யலாம். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விச் இஸ் இப்போ நம்ம டாக்டர் படிக்கணும்னா நம்ம டாக்டருக்காக அத்தனை வருஷம் படிக்க வேண்டியது இருக்கும், இன்ஜினியர் நிறைய வருஷம் படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு கதாபாத்திரம் எடுக்கும்போது இப்போ நம்மளே டாக்டராகவும் நடிக்கலாம், போலீஸாகவும் நடிக்கலாம். அந்த கதாபாத்திரம் ரியலபிளா இருக்கிறதுக்காக அதுக்காக சில ரீசர்ச் எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் வந்துட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ள அழகா பூர்த்தி செய்யவும் முடியும், மக்களும் பார்க்கறாங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அந்த ஒரு விஷயம் அங்கிருந்து டிராவல் ஆனது தான். எப்போ ஆரம்பிச்சிங்க? எந்த வயசுல ஆரம்பிச்சிங்க? இல்லை எப்போ இந்த ஸ்பார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி வந்து ஆகணும் அப்படி அது எப்போ வந்துச்சு? அது 2017 வந்துட்டு ஆக்சுவலி நான் அதுக்காக நான் படிக்க போயிருந்தேன். ஏன்னா அப்போ வந்துட்டு ஒரு சின்ன கதாபாத்திரம் வந்துட்டு நான் போயிருந்தேன்னா ஊருக்கு படிக்க போயிருந்தேன். பிகாஸ் அம்மா வந்து ஃப்ரம் இந்தியா. ஓகே. ஸோ அப்போ அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி சினி ஃபீல்டில் தான் நீ இருக்க போற அப்படின்னா வந்துட்டு ஒய் நாட் நீங்க அங்கே போறது பெட்டர். ஏன்னா அங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீங்க அங்க கத்துக்கிட்டு தென் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு அங்க கத்துக்கிட்ட விஷயத்த வந்து நான் இங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் கல்வின்னு ஒன்று வரும்போது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்போ நம்ம அங்கே கற்றுக்கிட்ட விஷயத்த இங்கே அப்ளை பண்ணாலும் அது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் பண்ணதுதான் 2017 ஆரம்பித்தேன். சரிப்பா, அங்கேருந்து போய் கற்றுக்கிட்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, நீங்கள் திடீர்னு வந்து ஏதாவது புதுசாக உள்ளே கொண்டு வருவீங்க. எப்படி அதை வந்து சமாளிச்சிங்க? எப்படி அது உண்மை சொல்லல? இல்ல உண்மைதான். என்னன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சூரிய மகேசன் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னமும் பினாங்கில் இருக்காரு. இப்போ நிறைய கமர்ஷியல் மசாலா மாஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டு அந்த டைம்ல அந்த மனுஷன் அருவான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. அப்புறம் வேடன் த இன்சைடர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு. அப்போதான் நான் ஊர்ல படிப்பெல்லாம் முடிச்சு நான் வரேன். அப்போ சூரியன் மகேசன் அண்ணன் கூட தான் டிராவல் பண்ணேன். அவர் வெல்கம் பண்ணாரு, நம்ம கிட்ட என்னென்ன ஐடியாஸ் இருக்கு, நீங்க ஊர்ல போயிட்டு பண்ணிட்டு வந்துருக்கீங்க, அங்க எப்படி இருந்துச்சு, அந்த இண்டஸ்ட்ரியல் க்ரூஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அந்த டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஒரு செட்டில் மொத்தம் எத்தனை பேர்கிட்ட இருப்பாங்க, எத்தனை பேர் என்னென்ன வேலை செய்வாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஜாப் என்னவா இருக்கும், அப்படிலாம் ரொம்ப அவர் கேட்பாரு. அப்ப சொல்லும் போது அது அப்படியே வந்துட்டு அவரோட ப்ராடக்ட்டுக்கு வந்து அதை அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் வந்து
நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கணும், பெரியவங்க சின்னவங்க இவங்க பேச்செல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் எனக்கு கேட்ட தவிர்த்துட்டு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணா மட்டும்தான் ரொம்ப ஹெல்த்தியா சஸ்டெயின் ஆக முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில. ஐ மீன் பார்க்குற விதமா இருக்கட்டும், ரொம்ப எப்படி சொல்றது, நல்லா இருக்கு, பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புதுசா இருக்கு, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயமே அங்கதான் நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து சூரிய மகேசன் அண்ணன் வந்துட்டு எனக்கு ரொம்ப வெல்கம் பண்ணாரு. ரெண்டாவது பாஸ்கரன், சக்ஸ் மீடியான்னு சொல்லிட்டு பாஸ்கரன், அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அப்புறம் எஸ்டி பாலா சாரோட தான் தேட்டரிக்கல் மூவி அவரோட நடிச்சிருந்தேன். எஸ்டி பாலா சாரோட வந்துட்டு கலியுகான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்துல அதான் என்ன நான் தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து ஆரம்பிச்சு தான். ஆனால் ஒரு இயக்குனர்கிட்ட வேலை செய்யும்போது ஒரு விஷயம் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிச்சு. இந்த மலேசியாவில் இருக்கிற அந்த ஒரு எசன்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களோட அது ஜெல் ஆகுமா, இல்லை நீங்கள் பண்ணுறது வேற மாதிரி இருக்குது, இங்கே இருக்கிறவங்க மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு இயக்குனர் சொல்கிறதும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டத்தை நான் பார்த்தேன். ஏன்னா இங்கே பார்க்கும்போதே ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, நம்மளோட ஐடியாஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு இயக்குனர்கிட்ட போகும்போது அது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஆமாம், அது எந்த இயக்குனர்னு சொல்ல வேண்டாம், பட் என்னன்னா வந்துட்டு அவரோட கண்ணோட்டத்தில் வந்துட்டு இல்லை இதுதான் சினிமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ நான் சொல்றதுதான் இதுதான் சினிமா அப்படின்னு சொல்ல கிடையாது. சினிமான்றது ஒரு கடல், எல்லாம் அது இன்னும் ஒரு கடல், இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது we need to welcome with ஃப்ரெஷ் ஐடியாஸ், புதுமையான விஷயங்கள் அவ்வளோ பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, ஏன் இப்போ மலேசியா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஷாபி மட்டும் தனியா இருக்கிறாரு மாதிரி, தனியா போற மாதிரி இருக்கு, அவர் ஒரு தனியா இருக்க மாதிரி இண்டஸ்ட்ரி ரொம்ப மோச்சாவாத மாதிரி இருக்கு, உண்மையா இருக்கு? ஐயோ இல்ல, அப்படிலாம் இல்ல, தெரியல. ஏன்னா இன்னும் நான் சில நண்பர்கள் கூடலாம் ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்றது, பிரெயின் ஸ்டார்ம் பண்றது அதெல்லாம் இருக்கு. சில நண்பர்கள் கூட அதான் சொல்லியிருந்தேன்ல, இப்ப யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வெல்கம் பண்றாங்களோ அவங்களோட இன்னும் டைம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏன்னா நம்ம பண்றது நம்மளோட சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லை, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உள்ள துறைதான் வந்துட்டு சினிமா. ஏன்னா இப்போ அவங்க வரவேற்பு கொடுத்தாதான் நான் அடுத்தது ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு தெரியும். இப்போ அவங்க அப்பயே வந்துட்டு நீ எல்லாம் நடிக்க வராதப்பா, நான் உன்னெல்லாம் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அப்படியே சரி நமக்கு வேற ஏதாச்சும் தொழிலை பார்த்துட்டு போயிடுவோம், இந்த சினிமா உலகமே வேண்டாம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு நம்ம கரெக்டாக உட்காந்து பேசும்போது ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும், ரொம்ப ஐடியாலஜி நல்லா பேஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. சரி அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஸோ தனியாக இருக்கிறோமான்னு அது இன்னொருத்தவங்களோட பார்வை பொறுத்து தான் இருக்கு. நம்ம உண்மையாக தனியாக தான் இருக்கோமா, இல்லை இவரும் நமக்குள்ள ஒன்றா தான் இருக்காரா அப்படின்றது அது எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தெரியல. நான் எல்லாத்தோடையும் சகஜமாக தான் பழகிறேன், எல்லாரோடையும். மலேசிய கலைத்துறையை பொறுத்துக்கிட்டா முழு நேரமா நடிகர்கள்னு பார்த்தா அது ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அதை சார்ந்து இருக்கிறது ரொம்ப கடினமா இருக்குது. வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இதுல ஒரு பார்ட் டைமா இருந்துகிட்டு இல்லை வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு அப்படிதான் இருக்காங்க. ஷாபியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? என்ன கேட்டாலும் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னும் சரியா மெயின்படுத்தலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு ஒரு சிலர் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு they want to be a producerன்னு சொல்றாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் சமீபமாக ரொம்ப வருடங்கள் கழித்து இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அந்த நண்பரோட. பேசும்போது அவர் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் அவர் பேர் சொல்ல, ஆனா அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னா ஒரு ரொட்டிச்சனை சாப்பிட முடியாத அளவுக்கு அவரோட நிலைமை இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப அந்த படம் எடுத்தது அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த சீரீஸ் முடிச்சிட்டாரு. சீரீஸ்ல ஒரு டெலிமூவி முடிச்சிட்டாரு, அதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைன்னு ஒரு மனுஷனுக்கு வரும்போது அதை விட ஒரு துன்பமான விஷயம் எதுவுமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா பேலன்ஸ் பண்றது கரெக்டோன்னு தோணுது. என்னன்னா இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், நமக்கு வந்துட்டு இந்த சினிமாவில் வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஏன் படிக்கிறோம்? அப்ப நம்ம பேலன்ஸ் பண்றோம், படிப்போட கிடையாது. ஏன்னா படிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களால எந்த மொழியில வேணாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேலன்ஸ் பண்ணி சில விஷயம் செய்றீங்க. அதே தான் வாழ்க்கையிலையும் சொல்றேன். வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகும்போது உங்களால வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த பாரமா பார்க்க முடியாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்க அது பாரமா தான் நினைக்கிறாங்க. இண்டஸ்ட்ரின்னு ஒன்று வந்துட்டு இதுக்கு பேசாம நீ டாக்டரா இருக்கலாமே, இதுக்கு பேசாம நீ லாயரா இருக்கலாமே, இதுக்கு பேசாம நீ இன்ஜினியரா இருக்கலாமே, அப்பயே சொன்ன இந்த இண்டஸ்ட்ரியில போவாதன்னு சொல்லிட்டு அது இன்ன வரைக்கும் அந்த ஒரு மாதிரி இருக்கதான் செய்யும் ஒரு பேரண்ட்ஸோட மத்தியில. ஆனா அங்கிருந்து இன்னும் ஃபைட் பண்ணிட்டு ஏன் ஒரு கலைஞன் அங்க உருவாகுறான்னா, ஏன்னா ஸ்டில் வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் பீப்புள். அந்த கரகோஷம், அந்த மக்களோட அந்த ஒரு சொல், ஐயா உங்களோட படத்தை பார்த்து தான் ஐயா மகன்லாம் வந்துட்டு பார்க்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, உங்களுக்காக தான் ஐயா படம் பார்க்க வரோம் இப்படின்னு ஒரு சொல்ற ஒரு வார்த்தையை அது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது நிகழ ஆகாது. அது ஃபுல் நேரம் நடிகரா இருக்காரா இல்ல அதுவும் ஷாபிக்கு இது பார்ட் டைம் ஜாப் தான்? பார்ட் டைம்
இட் டிபெண்ட்ஸ். எப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சிச்சுன்னா ஏன் போகாம இருக்க போறோம்? ஸோ கண்டிப்பா வந்து அதுக்கு நம்ம லீவ் கேட்கறதா இருக்கட்டும், ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அப்படி சொந்த வேலையா இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொந்த வேலை தான் செய்யறேன். ஐ எம் டூயிங் மை ஓன் டிசைனிங், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேம் இருக்கு. ஐ எம் டூயிங் இட் மை ஓன் செல்ஃப். ஸோ எனக்குன்னு அந்த பிரேக் நான் எடுத்துப்பேன். இப்போ ஒரு நல்ல கதாபாத்திரம் வருது, ஒரு நல்ல கதைத்தளம் வருது, எனக்கு இத்தனை நாள் பிரேக் தேவைப்படுது அப்படின்னா என்னோட பசங்க கிட்ட வந்துட்டு ஐயா இது கொஞ்ச நேரம் டைம் நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவேன். ஸோ ஸ்டில் பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்க முடியுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம இதே நம்பிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆயிருதுன்னா, இங்க இன்னும் அதை கரெக்டா வரல, இன்னும் டைம் எடுக்கும். ஒரு பெரிய வாழ்வாதாரத்துக்கான ஒரு சோர்ஸா இன்னும் மலேசிய கலைத்துறை. ஆமா, இப்போ தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு. பிகாஸ் ஏன்னா அங்கேயே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிலிம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் இருக்கு. அந்த கவுன்சில்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தொகை இருக்கும். அந்த தொகையில தான் வந்துட்டு ஒரு யூனியன் இருக்கும். அந்த யூனியன்ல இருந்து ஒரு தொகை போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய அமௌண்ட் போய் சேருது. அவங்களோட வாழ்க்கையே வந்து அதை நம்பி இருக்கிறதுனால வந்துட்டு they still earning from that. பட் நம்ம இன்னும் அந்த கல்ச்சருக்குள்ள இன்னும் அது கரெக்டா வரல. அதுவும் இந்தியன்ஸ் நம்ம இன்னும் அது இன்னும் வரல. ஸோ அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இப்பதான் ஒரு பிடிமானம் வந்திருக்கு, தமிழ் படம் நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பிடிமானமே வந்து இடப்பட்ட டைம்ல ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஐ திங்க் இதுக்கப்புறம் மாறலாம், ஒரு நம்பிக்கை தானே. நம்ம படம் அப்படின்னும் போது தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. இப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் படம் ரிலீஸ் ஆகுது. ஆமா, ரிலீஸ் இந்த நம்ம இதை பதிவு பண்ணும்போது ரிலீஸ் ஆயிருக்கும், கண்டிப்பா மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த படத்தை பத்தி ஷேர் பண்ணுங்களேன். அது எப்போ ஆரம்பிச்ச படம், எப்படி அந்த படத்துக்குள்ள வந்தீங்க நீங்க? ஓகே, மார்ச் மாதம் 27 2020 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. முதல் நாள் ஹீரோ ஃப்ரெண்டோட ஷூட் வந்துட்டு என்னோட சீன், மொத சீன் என்னோட தான் எடுக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எந்தவித பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. எங்களுக்கு மன்மத புல்லட்னு ஒரு சீரீஸ் அமைய போதா, ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கௌதம், என்னோட கதாபாத்திரத்தோட பேர் கௌதம், மன்மத புல்லட்ல அது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சு, ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சு. ஆனா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போதா, நடக்குமா தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த சீரீஸை இயக்குனர் தான் ஹீரோ ஃப்ரெண்டோட இயக்குனரும் கூட. ஸோ நாங்க எல்லாமே அந்த டைம்ல இதுதான் எங்களோட மொதல் ப்ராஜெக்ட். ஹீரோ ஃப்ரெண்டுன்றத மொதல் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் மன்மத புல்லட் வந்துச்சு, சீசன் 2 வந்துச்சு, அப்புறம் ப்ராஜெக்ட் கர்மா வந்துச்சு, மிஸ்ரா சாத்தி வந்துச்சு. ஆரம்பத்துல எங்க மைண்ட்ல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வரப்போகுதுன்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ண ப்ராஜெக்ட் தான் அது. ஆனா அந்த டைம்லயுமே வந்துட்டு எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிபர்ட்டி ஒன்று கொடுத்தாரு. நீங்களாவே ஆக்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அந்த ஒரு ஆக்டிங் அதெல்லாம் வேண்டாம். யூஸ்வலா வந்துட்டு சில அந்த டைம்ல சில மலேசியன் படங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ரொம்ப தவறுதலா நம்ம சொல்ல வேண்டாம், பிகாஸ் எல்லாமே லேர்னிங் தானே. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா அந்த பார்வைக்கு மத்தியில அந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா காத்துக்கிட்டு இருந்தோம், இந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் வெளியாக போகுதுன்னு, 2020 தீபாவளியில. அதுக்கப்புறம் தான் 4 தீபாவளி கடந்துருச்சா? 5 தீபாவளி கடந்துச்சு. அந்த லாக்டவுன் டைம், அந்த டைம்ல வந்துட்டு SOPன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுல இருந்த டைம் பீரியட்ல முடிச்சிட்டீங்களா? இல்ல, ஷூட்லாம் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பேட்ச் ஷூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் வந்துச்சு. மறுபடியும் நம்ம வீட்லயே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, தியேட்டருக்கு இந்த வாட்டியாச்சும் போறேன்னு சொல்லிட்டு டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா SOPனால வந்துட்டு அந்த 50% ஆக்கியபன்சி, 50% ஆக்கியபன்சி அந்த ஒரு விஷயம் இருந்ததுனால மக்கள் இந்த சினிமால இப்படி வந்து எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க? அவங்க வரதே வந்துட்டு அவங்களோட உசுரை கையில வச்சுட்டு வர்றதுக்கு சமம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் வந்து பாருங்கன்னு சொல்ல முடியாது. வந்து பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவா இருக்கு. அப்படிதான் தளபதி படம், மாஸ்டர் படம் கூட மலேசியால ரிலீஸ் ஆகாம இருந்த தருணம் அது. ஸோ அப்படி இருக்கிறதுனால பரவாயில்ல, worth to wait அப்படின்ற வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு அதை சொல்ல முடிஞ்சு. பரவாயில்ல, வெயிட் பண்றது வந்துட்டு 2023 வரைக்கும் சொல்ல முடிஞ்சது. பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணுவோம், அது கண்டிப்பா வந்துடும். ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த ஹோப் வந்து நம்மளை விட்டு அப்படியே விலக ஆரம்பிச்சிச்சு. ஆனா சாரை பார்க்கும்போது, சார் எங்களோட ப்ரொடியூசர், ஆக்சுவலி நான் அவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும், முரளி சாருக்கு. ஏன்னா அவரு அந்த மனுஷன் அந்த டைம்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்றதை நாங்க கண்ணால பார்த்தோம். எங்களுக்கெல்லாம் சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டாரு தான், நாங்க நடிச்சிட்டோம், சம்பளம் எல்லாம் கொடுத்தாச்சு, எங்களோட கடமை முடிஞ்சிச்சுன்னு இருக்கலாம். ஆனா அந்த படைப்பை எப்படியாச்சும் அந்த மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வெறியோட கொண்டு வந்ததுதான் இந்த டைம்ல. அது எப்படியாச்சும் மக்கள் பார்க்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க மறுபடியும் ரிவைவ் பண்ணி வந்தோம். நான் இந்தியாவில இருந்தேன் அந்த டைம்ல, அது ரீசனா. அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷமான தென் வந்த கையோடய அடுத்த நாளே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு சாரை பார்த்துட்டு, சார் நம்ம இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இணைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சார் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். எதுக்கு இவ்வளோ கேப்? இந்த 5 வருஷம் சொன்னதுதான், கோவிட் 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம்
என்ன ஆச்சுன்னா வந்துட்டு மத்த திரைப்படங்கள் வந்துட்டு அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எடுத்துட்டு டானாவும் கொடுத்திருந்தாங்க, ரிலீஸ் டேட்டும் வந்து அந்த டைம்லயே வந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ இப்போ இந்த படங்கள் வரதுனால இப்போ எங்களோட படம் அங்க வரும்போது கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. இப்போ இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, நம்மளோட படம் ஏதாச்சும் ஒரு படம் வருதுன்னா இன்னொரு ஒரு வாரத்துல வந்துட்டு உள்ளூர் படமும் ஒண்ணு வர மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த டைம்லயே ஒரு பயம் வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு பயம், உள்ளூர் படம் வேற வருது, நமக்கு இருக்கிறது ஒரு வாரம் தான், எப்படியாச்சும் இந்த படத்தை ஓடி வைக்கணும் அப்படின்னு. ஸோ இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன நம்பணும்னா, நம்ம ப்ராடக்ட் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்தோம்னா அந்த பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே படம் தான். ஸோ அதனால தான் வந்து இது மலேசியா தமிழ் படம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு பதிலாக இது நான் எல்லாத்தையும் வந்து நான் தமிழ் படமாக தான் பார்க்குறேன். மலேசியாவில் வெளியாக்குற படங்கள் கூட நான் தமிழ் படமாக பார்த்தா மட்டும்தான் அது எல்லாத்தையும் சார்ந்து இருக்கும். நம்ம அங்கேயே வந்து தனி ஆக்கிடுறோம். இது மலேசியா தமிழ் படம், இது தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பிரிக்க வேணான்றீங்க, ஒன்னாவே அதை பிரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து அந்த ஒரு பிரிவினை வந்துடுது. மலேசியா தமிழ் படமா இருக்கிறதுனால அந்த லிபர்ட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி டைலாக்லாம் பேசலாம். எங்க வாங்க போறீங்க, எப்படி வாங்க இருக்கீங்க, அல்லாமா மாய்க்கா அப்படின்னு. எஸ், நம்ம பேசுறோம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்துட்டு ஒரு சினிமா லிபர்ட்டின்னு கொண்டு போகும்போது அது ஒருத்தங்களோட பார்வைக்கு வந்துட்டு அது ஒரு சலிப்பு தன்மையை ஏற்படுத்திடுமோ, என்ன இப்படிலாம் பேசுறாங்க, இன்னொருத்தங்க அதை வந்து ரொம்ப விடைப்பாங்க. அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் ரொம்ப விடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் வை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபில்டர் பண்ணி அதான் இப்போ கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறோம். நீங்க படத்துல யாரு ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா? நீங்க ஹீரோவா இல்ல ஹீரோட ஃப்ரெண்டா? நீங்க படத்திலேயே அந்த ஒரு விஷயம் அதுவே சஸ்பென்ஸா இருக்கிற ஒரு விஷயம் தான். யாரு ஃப்ரெண்ட்னு தெரியாத அளவுக்கு வச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா என்னன்னா கதை அதை சார்ந்துதான் இருக்கு. ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம ரெண்டாவே எடுத்துக்கலாம். ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்லயும் கொண்டு போகலாம் அந்த கதையை, ஹீரோட ஃப்ரெண்டோட கதையிலையும் பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போகலாம். ஸோ அப்படிதான் இருக்கும். இது வந்து முழுக்க காதல் கதையா என்ன சொல்ல வரீங்க? முழுக்க இது ஒரு விதமான ஒரு காதல் கதை தான். இது கல்யாணம் பண்ணிட்டு காதல், இது கல்யாணம் பண்றதுக்குள்ள முன்னுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எஸ், ஆனா இருந்தாலும் அந்த கதை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் கிட்ட இது போய் சேரும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட் ஜோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்ப இருக்கிற இளைஞர்கள் கேட்டா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட் ஜோன் வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு கேப்புக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெண்ணை வந்து நம்ம ஒன் சைடா நேசிக்கிறோம், அந்த பெண் கிட்ட வந்து எப்படியாச்சும் இந்த காதல போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு தைரியம் வருது. சரியா, நம்ம போய் சொல்லிடுவோம். ஆனா சொல்லும் போது அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், நான் உன்னை அந்த பார்வையில நான் பார்க்க கிடையாது, நீ ஏன் என்கிட்ட வந்து லவ் சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இது. எஸ், சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ அந்த மாதிரி இருக்கிற காய் வந்து மனசு உடஞ்சு போயிருக்கும் போது பக்கத்துல நம்ம நண்பன் வந்து நீ இதை பத்தி கவலைப்படாத, இது நம்ம இப்படி பண்ணலாம், இது இந்த மாதிரி பண்ணலாம், நீ மறுபடியும் கொஞ்சம் உன் லுக்கெல்லாம் மாற்று, மேபி வந்து உன்னோட எப்பியரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அந்த பொண்ணுகிட்ட நீ அப்ரோச் விதத்தை கொஞ்சம் மாற்று அப்படின்னு நம்ம நண்பன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்துட்டு இது ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்னு சொல்றதை விட தன்னோட ஃபியரை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு முன்பாடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு சின்ன கருத்து. நீங்க உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ஒரு 5 வருஷம் ஃபீல் பண்ணீங்களா? எல்லாம் ரொம்ப மாறிட்டோம்னு நினைச்சேன். இல்ல, ஒரு சீன் அன்னைக்கு ப்ரீமியர் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு சீன், நீ இப்படியாடா நான் இருந்தேன், என்னன்னா இது இப்படி இருக்க, மீச எல்லாம் ஷேப் பண்ணிட்டு சின்ன பையன், அப்படியே சின்ன பையன் தான் நானு. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி மெமரிஸ் எல்லாம் போனுச்சு. அது இன்னும் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ எப்படி சொல்லுவோம், நம்ம சர்வர் சுந்தரம்ல வந்துட்டு நம்ம நாகேஷ் சார் சொன்னதுதான், அந்த படம் 5 வருஷம் கழிச்சு நாங்க தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த படத்தை பத்தி எனக்கு ஞாபகமே வரலன்னா நான் எந்த விஷயத்துல இருந்து கடந்து வந்தேன்ற ஒரு இதுவே நம்ம கிட்ட இருக்காது. ஆனா இப்ப அந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நடிச்சதுனாலதான் நீ இப்ப இவ்வளவு தூரம் நிக்கிறேன்றதுக்கு அது எனக்கு பெரிய ஒரு எதிர் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அந்த படம். சோ அது ஒண்ணுதான், நம்ம நாகேஸ்வர் சொன்ன மாதிரி தான், இந்த சட்டையை போட்டுதான் இதை பார்த்தா நீ ஏழாதமா சிரிக்கிற அப்படின்னு சொல்லுவார்ல, அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். சோ அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அங்க இருந்துதான் இப்ப நீ இங்க இருக்க. இப்போ இந்த படத்துல அவங்க கூட நடிச்ச நடிகர்களை பத்தி சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இருக்கா அந்த படத்துல? இந்த படத்துல வந்துட்டு தேவகுரு இருக்காரு, அப்புறம் வந்துட்டு மார்ட்டின் ராஜ் இருக்காரு, அந்த இயக்குனரும் நடிச்சிருக்காரு கூட. அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல நடிக்கிற சென்ஸ் இருக்கு, அவர் இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் இது வர பசங்களை, ஏன்னா பசங்களை சொல்லாம இருந்தா அவனு இருக்கும்ல, அவர் கரெக்டா ஹீரோயினை மட்டும் சொல்லிட்டாரு. எங்க சொல்ற ஆமா அப்படி இருக்கு, என்ன சார் ஹீரோயினை மட்டும் தான் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் இது இப்படி வந்துடுறேன்னு. அப்புறம் சஹா நடிச்சிருக்காரு, அப்புறம் வந்துட்டு ஈஸ்வர் நடிச்சிருக்காரு, திரு நடிச்சிருக்காரு, அப்புறம் ரவீந்திராவ் நடிச்சிருக்காரு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு காய்ஸ்
டீம்லாம் நடிச்சிருக்காங்க. பெண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவிதா சின்னையா நடிச்சிருக்காங்க, அப்புறம் தேவகனி நடிச்சிருக்காங்க, அப்புறம் செலினா ஜெயின் சொல்லிட்டு இன்னொரு பெண்மணி. ஸோ இவங்க 3 பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிரமிளா அக்கா, ஒரு நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்கீங்க இப்போ. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த டைமில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப புதுசு புதுசு வராங்க. ஆமாம், அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. அப்போ நானே வந்துட்டு ஒரு 2 படம் தான் பண்ணியிருப்பேன். கலியுகா முடிச்சிட்டோடனே புலனாய்வு பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்துச்சு. நம்ம தேவகுரு பார்த்தீங்கன்னா வெண்பா முடிச்சுட்டு இந்த படம் வராரு, வெண்பா முடிச்சுட்டு இந்த படத்துக்கு வராரு. இப்படி இருக்கும்போது வந்துட்டு எங்களுக்கு முழுக்க அப்ப ரவீன் ராவுக்கு வந்துட்டு அது மொத படம். நீங்க அந்த ஐ மீன் சிஸ்டமா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களை நீங்க தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் மொத படமா வந்திருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் மூவியா இருந்திருக்க வேண்டியது படம். ஆனா வெளியே வந்தது வேற படம். வெளியே வந்தது வேற படம். அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் கழிச்சு இப்பதானே வெளியாகுது. ஸோ அப்படி போகுது. பெண்கள்ல வந்துட்டு இந்த 3 பேத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். காரணம் வந்துட்டு அவங்க இத்தனை ஆண்கள் இருக்கீங்க, 3 பெண்கள் வச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா ஸ்பெஷலா தான் இருந்துச்சு. அது ஏன் ஸ்பெஷல்னா வந்துட்டு நம்ம மார்ட்டின் ராஜ் அவர் இயக்குனர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அழகின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஒரு இது ஒன்று ஒரு ஷோ மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த ஷோவில் ஃபைனலிஸ்ட் ஆன இந்த பெண்மணிகள் தான் இந்த படத்துல முதல் அறிமுகமாகறாங்க. 3 பேருமே அவங்களுக்கு ஆமா, அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல இந்த சீரிஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லாத ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் இந்த 3 பேத்தையும் வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு கனவோட வந்தவங்க தான் இந்த 3 பெண்களும். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் தான். ரீசனை கூட பார்க்கும்போது இளைஞர்களுடைய கனவு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரைக்கு வரப்போகுது. சரி, இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? ஏன் வந்து இந்த படத்தை வந்து நாங்க தியேட்டர்ல வந்து பார்க்கணும்? இந்த படத்தை ஒண்ணு மலேசிய கலைத்துறைக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றதுக்காக எல்லாரும் வந்து பார்க்கணும். அதை நானே சொல்லிடுறேன். அது தவிர்த்துட்டு இந்த படத்துல என்ன விஷயம் வச்சிருக்கீங்க எங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்னதுக்கு தான், மலேசியன் கலைத்துறையை வந்து நம்ம கண்டிப்பா ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அது நம்மளோட கடமையும் கூட. ஏன்னா வந்துட்டு அவங்கள நம்ம ரசிக்க வைக்கிறதுல எந்த ஒரு குறை வச்சிடக்கூடாதுன்ற எங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா அது உண்மையா அவங்க அது பண்ணாமலாம் இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ணலைன்னா இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க பண்ணலைன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாம் ஷேர் பண்ணுறதா கூட இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, ஒரு முகம் சுளிக்காமல் நம்ம ஏதோ ஒரு பண்ணுறோம், அது அப்படியே வந்து அவங்களோட வாலில் ஷேர் பண்ணுறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அது கிடைக்கிறதே ஒரு விஷயம் தான். ஸோ அது இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்போ அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா ஒரு நல்ல படைப்பு வந்துடாதா, ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ அதை நம்ம கொடுக்குறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட ஒரு படைப்பும் அதில் ஒன்று தான் இந்த ஹீரோ ஃப்ரெண்டும் கூட. இப்போ மக்கள் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்றத விட நம்ம யாரையும் வந்து இங்கே ஃபாஸ்ட் பண்ணணும்னு நாங்கள் விரும்பலை. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று தான், இந்த புஷ் பண்ணுறது லைக் வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனிமையான ஒரு வேலை இருக்கும். ஆனால் அந்த வேலையும் தாண்டி அவங்க இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க நமக்காக தான். ஸோ அதை பூர்த்தி செய்யணும்னா ஒன்று தான், ஒருவேளை நம்மளை நம்பி இந்த படம் வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க வெளியாகும் போது, தேட்டரை விட்டு வெளியாகும் போது முகத்தில் ஒரு சிரிப்போட ஒரு ஜாலியாக ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துருக்கேன்ப்பா, ஜாலியாக தான்ப்பா இருக்கு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியாவாங்க. அந்த ஒன்றுக்கு நாங்கள் கேரண்டி. எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு இது சுளிக்கிற மாதிரியோ இல்லை சில விஷயங்கள் அப்படின்லாம் ரொம்ப சின்ன இடங்கள்ல இருக்கும். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணும்போது அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ண கிடையாது. நிறைய விஷயம் நாங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது நாங்கள் இப்போ பார்க்கும்போது கூட இதை மாற்றிருக்கலாமே அதை மாற்றிருக்கலாமே தோணுமே தவிர ஒரு சில இடத்துல நாங்களே சிரித்தோம், ஜெனிவினாக சிரித்தோம். நல்ல ஒர்க் ஆயிருக்கு இந்த காமெடிலாம் அப்படின்னு. அப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த கைத்தட்டலாக இருக்கலாம், எங்களோட பேரை வந்து அங்கே கத்தி ஷவுட் பண்ணி இது பண்ணும்போது வந்துட்டு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அது இப்போ ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும்னு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதுக்காக இவ்வளோ இன்டர்வியூஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம், ஒரு இடத்துல நாங்கள் போய் நிற்கிறோம். அதுக்கு ஒரே காரணம் வந்துட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தான். அதுக்குன்னு வரதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை, நாங்கள் ஃபாஸ்ட்லாம் பண்ண கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்துட்டீங்கன்னா சரி இந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குது போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபன் இருக்கும், நல்ல ஜாலியான ஒரு ரைட் இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஷாபி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ குடும்பஸ்தன் அப்படி அந்த ஒரு வாழ்க்கையில இருக்கிறதுனால. எப்படிப்பட்ட குடும்பஸ்தன் வாழ்க்கைலாம்? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க மனைவி, ஏதாவது சொன்னீங்க அந்த மாதிரி ஏதாவது? ஐயோ மனைவி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப சொல்றது இல்லை. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஆனஸ்டா சொல்லணும்னா நான் இந்த துறையில இன்னமும் நான் சஸ்டெயினா இருக்கிறதுக்கு அவருக்கு பெரிய பக்கபலமா இருந்தது என்னோட மனைவி தான், தீபா. ஏன்னா ஆரம்ப டைம்ல நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிற நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, நீங்க மட்டும் தனியாவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாவே தனிமையில நான் இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில
நான் என்னால் தனிமையால கூட சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்றதுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டுல இருந்து என்னோட மனைவி தான். அவங்க கீப் ஆன் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் பண்ணது நல்லா தான் இருக்குது, தயவு செய்து எங்களுக்காக நீங்கள் உங்கள் சினிமா விட்டு கொடுத்துறாதீங்க, அதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்த நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி இன்ஃபேக்ட் மீகா அவார்ட்ஸ் எடுக்கும்போதாக இருக்கட்டும், நம்மளோட நம்பிக்கை அவார்ட்ஸ் எடுக்கும்போதாக இருக்கட்டும், இந்த 2 அவார்ட்ஸ் எனக்கு கிடைக்கும் போது எனக்கு பக்க பலமாக இருந்தது என்னோட மனைவி தான். ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், அதில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. என்னதான் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும், கட்டிக்கு போறவங்க எந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான இருக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டா வந்து லைஃப் முடிஞ்சிடா, மாறிடும், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ நடிக்க முடியாது, உன்னால இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாதுன்னு. அதெல்லாம் சுத்த போய். அதை நீங்க யாரை நேசிச்சு காதலிக்கிறீங்க, நீங்க உங்களோட பேஷன்ல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க, அது உங்களோட மனைவி பார்த்தாலே போதும். அது கண்டிப்பா அவங்க உங்களை உண்மையா நேசிச்சிருந்தாங்கன்னா அவங்க உண்மையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது உங்களோட வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். சிலர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகுதுன்னெலாம் சொல்கிறாங்களே, அந்த பயம்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் காதலிக்கும் போதே உங்களோட லைஃப் பார்ட்னர் இப்படி அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் போகிறீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்குள்ளேயே பேசி நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களோட பேஷனாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு உயரத்துக்கு போனாலும் அவங்க கை கொடுக்கறதுக்கு அவங்க இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ பிலீவ் பண்ணுறீங்க, ஸ்ட்ராங்காக அதை நோக்கி போயிட்டே இருக்கீங்களா? சரி, இப்போ அவங்ககிட்ட நான் இறுதியாக கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? எனக்கு பிடிச்ச நடிகர் வந்துட்டு கமலஹாசன் ஐயர், ஆண்டவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சவர்? உலகநாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நான் சில விஷயங்கள் வந்து எனக்கு அவர்கிட்ட இருந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு ஏகே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தளபதி அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்குள்ள அது பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். எனக்குள்ள விஷயம் என்னன்னா வந்துட்டு எல்லா படத்துக்கும் முதல் ஷோ போயே ஆகணுன்ற ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லா கலைஞர்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலைஞர்கள் இருக்கிறதுனாலே இல்லை நீங்க அப்படிதான் டிசைன், அது டிசைனே அப்படிதான் போல இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்த படங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஆங்கில படம் வந்து டெர்மினேட்டர். அதுல அர்னால்டோட அந்த ரோபோட் நடிச்ச அந்த படம் தானே. கடைசியில் அந்த கிணறுக்குள்ள எப்படி உள்ள போவாரு, அது வந்து பாட்டு 1 வந்து அவர் கிணறுக்குள்ள போறோம், ஒரு மிஷின் வந்து நசிக்கிறோம். அது வந்துட்டு டெர்மினேட்டர். பார்த்த தமிழ் படம் வந்துட்டு வேட்டியை மடிச்சு கட்டுன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் படம். ஓடியன் சினிமாவில் வந்துட்டு எங்க அப்பா ஃபேமிலி எல்லாமே கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தளபதியோட படம் வந்து என்றென்றும் காதல்னு சொல்லிட்டு ஒரு படம் கொலிசியம்ல போய் பார்த்தோம். ஸோ எங்க அம்மா வந்து ரீசனா வந்து ஷாக்கிங்கா கேட்டாங்க, உனக்கு இந்த நாங்கள் கூட்டிட்டு போன படங்கள்லாம் உனக்குலாம் ஞாபகம் இருக்கு, ஏது இப்படி நீ சொல்ற அப்படின்னு. ஏன்னா நான் அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா அங்கிருந்து அது அப்படி கொண்டு போறேன்னு தெரியல. 2வது வந்துட்டு காலேஜ் கல்ச்சரல்ஸ், ஸ்கூல்ல நடக்கிற தமிழ் சொசைட்டியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ். அப்போ சிவாஜி த பாஸ் வந்த புதுசு ஒரு கூடை சன்லைட் பாட்டுக்கு வந்துட்டு நான் தனியாக அங்கே ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்போது எல்லா சைட்லேருந்து அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கைத்தட்டல் வந்துச்சு. ஆனால் எது உண்மையான கைத்தட்டல், எது வந்து என்னை உண்மையாக மார்க் பண்ணாங்கிற கைத்தட்டல் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ இருந்து நான் அதுலேயே தான் இருந்தேன். விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கைத்தட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களுக்கே நான் அவங்களுக்கே பிடிச்சிருக்குன்னா இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகலாமே. நம்ம ஒருவேளை கிளீஷேவாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா இதோட ஸ்டாப் பண்ணிப்போம், வேற எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். அப்போ வந்து டிக்டாக் பண்றது, அப்புறம் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாதிரி ஃபனியான வீடியோ பண்றது, டான்ஸ் ஆடுறது, ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்கும் போது ரகுபாலன் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஆக்சுவலி குருவியில வந்துட்டு நடிச்சிருக்க ஒரு தருணம். பட் அந்த டைம்ல வந்துட்டு நான் சபரிமலைக்கு மாலை போட்டதுனால கான் மேக் இட். அப்போ இர்ஃபான் அந்த இதுல வந்தாரு. ஸோ நாங்கள் எல்லாமே அந்த ஒரே பாதையில தான் வந்தோம். நானா இருக்கட்டும், இர்ஃபான், எல்லாருமே வந்துட்டு இந்த சினி இண்டஸ்ட்ரியை நல்லபடியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே யாருக்குள்ளேயே வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, ஒரு சிலர் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுனால அந்த கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்ததுதான், அங்கிருந்து ஆரம்பிச்சுதான் சினிமாவில். ஐயோ தேங்க்யூ. ஹீரோ ஃப்ரெண்டு பெரிய வெற்றி அடையணும், தொடர்ந்து நிறைய படம் பண்ணுங்க. ரொம்ப குறைவா பண்றீங்க படம். ஒன்று வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்கிது தான், ஆனால் கதாபாத்திரங்கள் வந்துட்டு சொல்லப்படுற விதம் அது ரொம்ப வந்துட்டு ஒரு சில இயக்குனருக்கு, அதான் சொல்றேன், எல்லாமே நான் தப்பு சொல்ல கிடையாது, இன்னும் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் ஒரு இயக்குனரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதையை எழுதியிருக்கேன். ஒரு டைம் எடுத்து வரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எடுத்தன் கவுத்தன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இயக்குனராக வந்துடலாம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கட்டும், என்ன காரணத்துக்காக எடுக்கணுன்றது தெரியாம எடுக்கிறாங்க. அந்த ஒன்று இருக்கு. உங்க சினிமா உலகத்துக்குள்ள வந்து உங்க மக்கள் நீங்க கொண்டு வர வைக்க போறீங்கன்னா அந்த உலகத்தை அவங்க எப்படி பார்க்கணும், அதை ரசிக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஒரு இயக்குனரா. அது நீங்க எப்போ பண்ண போறீங்க? அப்போ நீங்க ஒரு இயக்குனரா இப்போ நீங்க ரெடியா இருக்கீங்களா அதை பண்றதுக்குன்னு சொல்லி தெரிஞ்சு பண்ணணும்.
நிறைய பேர் வந்து ஃபேம்காக பண்றாங்க. இது தப்பு தான், அது தப்பு தான். தப்புதான். ஏன்னா ஃபேம்ன்றது வந்துட்டு மக்கள் உங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம். உங்களை தூக்கி விடும்போது நீங்க எல்லாரும் பார்வைக்கு தெரிய ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுதான் ஃபேம். ஆனா அதுக்காக தான் நீங்க உங்க மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வரீங்கன்னா அப்ப அது வந்துட்டு உண்மையா Work ஆகாது. ஒர்க் ஆகவே ஆகாது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒரு விஷயம். அதான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படும் போது ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு கேட்டா இல்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்க பார்வைக்கு தான் அது கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க இஷ்டப்பட்டு வரீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்க ஜாலியா வந்துருவீங்க. அது உங்களுக்கு பிடிச்சி எல்லாமே ரசிச்சு நீங்க பண்றதுனால ஜாலியா வந்துருவீங்க. அப்ப மக்கள் அதை பார்க்க உங்களை அவங்க ரோல் மாடலா கொண்டு போறாங்க, உங்க ஐடியலா கொண்டு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்க உங்களை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்காக நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஒருவேளை பொய்யாச்சுன்னா எல்லாம் உடஞ்சிச்சு. அது என்னைக்கா சொன்னால் அந்த கர்மான்ற ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் பாதிக்கடைய வைக்கும். ஸோ அப்படிதான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம் தான். ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பையன், நான் சினிமாவே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த டைம்ல மறுபடியும் கையை பிடிச்சி அண்ணன் வாங்கண்ணா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி நிமித்த வச்ச அந்த பையன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்பயும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர்லாம் வந்துட்டு தியேட்ரிக்கல் மூவி பண்ணாருன்னா தரமான ஒரு விஷயத்த அவர் வந்து பிடிச்சிருவார். அப்போ அந்த பையன் கிட்ட கேட்கும்போது அந்த பையன் ஒன்று தான் சொன்னார், எனக்கு ஆசை தானே, ஆனால் நான் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை. இதை நம்ம இப்போ பண்ணுறோமே, இது வந்து ரொம்ப அவுடேட்டடாக இருக்கா, இல்லை இது புதுமையாக இருக்கா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு நிதானமாக யோசிச்சு பண்ணும்போது அதோட பண்ணுற விஷயமே சுவாரஸ்யமே நல்லா இருக்கும். நமக்கும் நம்ம பண்ற படத்தை நம்ம என்னைக்கு போட்டு நம்மளே பார்க்குறோமோ, கீப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, அதை நம்மளை ரசிக்க வைக்குதுன்னா அந்த படம் தான் வெற்றி. ஸோ அப்படிதான் நாங்கள் எடிட்டில் அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கூட வந்துட்டு அத்தனை வாட்டி எடிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அங்கங்கே இருந்தால் கூட மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, மக்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமே. நம்ம ஒரு படைப்பை வந்து காசுக்காக, இந்த படத்தை போட்டு எடுத்தால் வந்து இவ்வளோ காசு நமக்கு கிடைக்கும் அதுக்காக, அப்போது இந்த படத்தில் நம்ம நடித்தா வந்து மக்களுக்குலாம் நம்மளுக்கு தெரியும் ஃபேம்காக, அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு கலையை நம்புங்க. நீங்க பார்க்குற விஷயங்கள், நீங்க எதுக்காக இந்த கலைக்கு வரணும்னு நினைச்ச விஷயங்கள், அதுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க பில் பண்ணிட்டு வந்துட்டாலே போதும். இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகுது. தேவாவும் அப்படிதான் இருக்காரு, யுவராஜ் கிருஷ்ணசாமியும் அப்படிதான் இருக்காரு. இன்னும் ஒரு சில நடிகர்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு காரணத்துக்காக, லோகவர்மனா இருக்கட்டும், ஜேம்ஸா இருக்கட்டும், விக்கியா இருக்கட்டும், கார்த்திக் ஜெயா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பேஷன் டுவர்ட்ஸ் த ஆக்டிங் கொண்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு மலேசிய கலைத்துறை இருக்கும். நிச்சயமா கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு வந்து ஏன்னா இருக்கிறவங்க இதுக்கப்புறம் இருப்பாங்களா இல்லை நம்மளே இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. ஆனா நம்ம இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு நடிகை இருந்தான்டா, அவன் இருக்கும்போது அவன் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வந்து நீங்க அதை கடைப்பிடிச்சு கொண்டு போனீங்கனால போதும். எங்களுக்கு வேற எந்த ஆசையும் தேவை. நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் பேசணும். உங்களுடைய படம் கண்டிப்பா அந்த கிரேட் சக்சஸ் ஆகும். மீண்டும் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் சந்திப்போம். இன்று நமது நம்பிக்கை ஸ்டார் அரங்குல ஷாபி அவர்கள் வந்திருந்தார். சரத் நாயர் நிறைய மலேசிய படங்கள்ல மிக முக்கியமா நீங்க வந்துட்டு அவர் சோசியல் மீடியால நிறைய பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய இலக்கு என்பது அந்த மனிதனுடைய கனவுகளை துரத்தி அவனை நகர்த்தி செல்லும். அந்த கனவுல ஒரு நியாயமும் தர்மமும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தொழில் செய்யற அந்த தொழிலுக்கு உண்மையா இருக்கணும், அந்த தொழிலுக்கு எது உண்மையோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு மனிதன் என்னைக்கு இலக்கோடு கொண்டிருக்கிறானோ கண்டிப்பா அந்த மனிதன் வெற்றி வந்து ரொம்ப தூரம் இல்லை. கடந்து போற வழிகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த காலம் நம்மளை ரெக்கனைஸ் பண்ண மாட்டேதே, நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு தோணும். ஆனா நீங்க வெற்றியை அடைந்த பிறகு இந்த காலம் உங்களை வாழ்த்தாமல் கடந்து போவாது, அது மட்டும் உண்மை. கண்டிப்பா ஷாபி அந்த இடத்த போய் பிடிப்பாரு அப்படின்னு நம்மளும் நம்புவோம். இந்த அளவில் நம்மளுடைய நம்பிக்கை ஸ்டார் ஒரு நிறைவை நாடுகின்றது. அடுத்த ஸ்டாரோடு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.